நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஆவணி மாத பலன்களை பார்க்க போகிறோங்க. இந்த ஆவணி மாதம் எப்போ இங்கிலீஷுக்கு பார்த்திங்கன்னா 17/8/2024 அன்னைக்கு பிறக்க போகுதுங்க. இது சனிக்கிழமை பிறக்குது. இது பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பூராட நட்சத்திரத்தில் பிறக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய புண்ணிய விஷயங்கள் நடக்க போகுதுங்க. குறிப்பாக ஆவணி மாதம் 3ஆம் தேதி திங்கக்கிழமை பௌர்ணமி தேதி வருதுங்க. ஆவணி மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை வாஸ்து நாள் வருது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி அதாவது 26/8/2024 அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி வருதுங்க. மிகவும் சிறப்பான நாள். அடுத்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் 18ஆம் தேதி அதாவது 3/9/2024 அன்னைக்கு அமாவாசைங்க, செவ்வாய்க்கிழமை வருது. அடுத்து ஆவணி மாதம் 22ஆம் தேதி மிகச்சிறப்பாக வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி சனிக்கிழமை வருது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் 30ஆம் தேதி அதாவது 15/9/2024 அன்னைக்கு சண்டே அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஓணம் வருதுங்க. இது பார்த்திங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான நாட்கள். குறிப்பாக ஆவணி மாதத்தில் நீங்கள் சுப காரியங்களை தவிர்க்க வேண்டிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் 2/9/28ங்க. இதை கரி நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் சுப காரிய விஷயங்கள் நாம் எதுவும் செய்யக்கூடாது. ஆனால் இந்த நாளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு இருக்குங்க. கடன், நாங்கள் பெரிய கடனில் இருக்கவங்க, அந்த கடனை தீர்க்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 3 நாட்கள் அதாவது ஆவணி 2/9/28 இந்த 3 நாட்களில் பயன்படுத்தி ஒரு பார்ட்டை நீங்கள் கடன் அடைச்சிங்க அப்படின்னா உங்களோட கடன் படிப்படியாக தீர ஆரம்பிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு அப்படின்னா சுக்கிரன், சூரியன், புதன் இந்த 3 கிரக சேர்க்கை இந்த மாதம் சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் சூரியனும் சுக்கிரனும் இணைந்து சுக்கிர ஆதித்ய யோகத்தையும் ஏற்படுத்துகிறாங்க. இது பார்த்திங்கன்னா மிக சிறப்பான அமைப்பு. இந்த ஆவணி மாதம் தொடக்கத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரிஷபத்தில் குரு செவ்வாய் சேர்ந்து குரு மங்கள யோகத்தை எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஏற்படுத்துகிறாங்க. அடுத்து புதன் கடகத்தில் இருக்காரு. சூரியன் சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மத்தில் இருக்காங்க. கேது பகவான் கன்னியிலையும், சந்திரன் மாத தொடக்கத்தில் தனுசுலையும், வக்ரம் பெற்ற சனி கும்பத்திலையும், ராகு மீனத்திலையும் இருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தோட கிரகநிலை. இதில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்குது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய் பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கும், ஆவணி மாதம் 10ஆம் நாள் சுக்கிர பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிக்கும், ஆவணி மாதம் 15ஆம் நாள் புதன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கும் போகிறாங்க. இது இந்த மாதத்தோட கிரகநிலைகள்ங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லக்கூடிய ஆவணி மாத பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது தான் முழுமையான பலனை 100% சொல்ல முடியும். உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் எப்படி இருக்குது, இப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் இப்போ எப்படி உங்களுக்கு இருக்காங்க, அந்த உங்களோட ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் நிற்கக்கூடிய பாதாச்சாரம் என்ன கர்மா வாங்கியிருக்கு, இதெல்லாம் பார்த்து நம்ம சொல்லும் போது தான் 100% அக்யூரேட்டாக வருங்க. அதனால் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க. உங்களுக்கான ஒரு தெளிவான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ ஆவணி மாத பலன்களை நம்ம வரிசையாக பார்க்கலாம். மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. இந்த மிதுன ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா புதன் பகவானுங்க. இந்த மிதுன ராசியில் மிருகசீரிட நட்சத்திரத்தோட 3-4 பாதங்கள், திருவாதிரை நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், புனர்பூசம் நட்சத்திரத்தோட 1, 2, 3 பாதங்களாக மொத்தம் 9 பாதங்கள் இருக்குங்க. இந்த மிதுன ராசி லக்னத்துக்கு அதிபதி புதன் பகவானுங்க. அதனால இவங்க எப்படி இருப்பாங்க இந்த மிதுன ராசிக்காரங்க அப்படின்னா, இவங்க எந்த ஒரு காரியத்தையும் திட்ட
திட்டமிட்டு செய்வாங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு பண்ணவே மாட்டாங்க. புத்திசாலித்தனம் இவங்ககிட்ட இருக்குங்க. அதாவது இவங்க பெரிய உயர்கல்வி படிப்பாங்க, அப்புறம் ஒரு சிலர் உயர்கல்வி படிப்பாங்கங்க. ஆனால் ஒரு சிலர் உயர்கல்விகளில் ஒரு தடை வந்தாலுமே இவங்ககிட்ட அந்த புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது குறையவே குறையாதுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் புத்திசாலித்தனத்தோடு திட்டம் போட்டு அணுகக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க கொண்ட ராசி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க இந்த மிதுன ராசிங்க. இந்த மிதுன ராசிக்கு இந்த ஆவணி மாத கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதி வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான். இவர் 15ஆம் தேதி வரைக்கும், ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தனஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய 2ஆம் இடமான கடகத்தில் வக்ரமாய் உட்கார்ந்துருக்காருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு திடீர் பண வரவு அப்படிங்கிறது வருங்க. திடீர்னு வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல வாய்ப்புகளும் வரும், கெட்ட வாய்ப்புகளும் வரும். ஒரு அன்னப்பறவை எப்படி தண்ணியும் பாலையும் பிரிக்குமோ அந்த மாதிரி தான் நீங்கள் நல்ல வாய்ப்பாக இது வந்து நமக்கு ஆகாத வாய்ப்பான்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த காரியத்தில் இறங்குனீங்கன்னா இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேஸ் போட்டு தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்குங்க. அடுத்து உங்களுக்கு ரெண்டாம் அதிபதியான சந்திரன் வந்துட்டுங்க 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போ உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு இந்த மாதம் பண வரவு அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீண்ட நாளாக அவங்களோட சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை தீர்ந்து உங்களுக்கு இப்போ அவங்க மூலியமாக பண வரவு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு. அடுத்து உங்களுக்கு 3ஆம் அதிபதி சூரியன் வந்து எப்படி இருக்காருன்னா ஆட்சி பெற்று இருக்காருங்க. 3ஆம் இடம் கம்யூனிகேஷனுக்கான ஸ்தானம், 3ஆம் இடம் முயற்சிக்கான ஸ்தானம். அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாமல் அற்புதமான ஒரு முயற்சி பண்ணுவீங்க. அதன் மூலியமாக உங்களுக்கு புதிய புதிய யோகங்கள் இந்த மாதம் கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி 3ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறனால நீண்ட நாட்களாக அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். அரசியல்வாதிகளுக்கும் பார்த்தீங்கன்னா நான் இத்தனை வருஷமாக, நான் 20 வருஷமாக கட்சியில் இருக்கேங்க, 25 வருஷமாக கட்சியில் இருக்கேங்க, என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, எனக்குன்னு எந்த ஒரு சின்ன பதவியும் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருக்க இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ புதிய பதவிகள் வந்து தேடி வரக்கூடிய ஒரு யோகங்க. அதே மாதிரி 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிறு பயணம். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இவ்வளோ நாள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறோம், எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு கேட்டுறவங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க. இருந்தாலும் ஒரு சிறு பயணம், அதாவது ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு வர்ற மாதிரியான ஒரு இடம் மாறுதல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிநாதனாக புதன் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துக்கு ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு வர்றாருங்க. அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பலிதமாகும். கம்யூனிகேஷன் ஃபீல்டில், மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு, கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு, ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு எல்லாமே நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ரொம்ப சாதகமாக முடியக்கூடிய அமைப்புங்க. அடுத்து 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லி வந்தோம் அப்படின்னா 4ஆம் இடத்துல கேது இருக்காருங்க. உங்களுக்கு வந்து நிலம், வீடு, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியதில் சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்தாலும் குருவோட பார்வை அதை வந்து நிவர்த்தி பண்ணுதுங்க. நீங்கள் வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான அமைப்பு. விற்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து மாத தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 10ஆம் தேதி வரைக்கும் விரயஸ்தானத்தில் இருக்காருங்க. அப்போ நீண்ட நாட்களாக விற்காத அந்த நிலம் விற்று அதன் மூலியமாக உங்களுக்கு பணம் சேரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. அடுத்து 5ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் அதிபதி வந்து சுக்கிரனுங்க. அவர் வந்து 5 மற்றும் 12 கூறியவராக வந்துடுறாரு. அவர் 3ஆம் இடத்துல இருக்கார். அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் ஒரு மருத்துவத்துக்காக செலவு பண்ணீங்க அப்படின்னா இந்த சமயத்தில் 3ஆம் இடம் சம்மந்தப்படுறதுனால நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகி குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அற்புதமாக இந்த மாதம் இருக்குங்க. பயன்படுத்திக்கோங்க. அடுத்து 6ஆம் இடம் தொழில் ஸ்தானம்ங்க. சனியோட பார்வைப்படுது, குருவோட பார்வைப்படுது. அப்போ உங்களுக்கு வந்து சனியோட பார்வை தொழிலில் வந்து உத்தியோகத்தில் சின்ன சின்ன தடங்கல்களை கொடுத்தாலும் குரு பார்வை அதை நிவர்த்தி பண்ணுதுங்க. உங்கள் ஆஃபீஸில் உங்களோட சீனியர்ஸ் உங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கங்க. உத்தியோகத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு படிப்படியாக தீர ஆரம்பிக்கும். ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கெல்லாம் குருவோட பார்வை ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து கணவன் மனைவி உறவு குறிக்கக்கூடிய இடம் 7ஆம் இடம்ங்க. 7ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயோட பார்வைப்படுதுங்க. அப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் திருமணம் ஆகிறதுக்கும் கணவன் மனைவி உறவு பலப்படுறதுக்கும் ஒத்துமையாக இருக்கிறதுக்கான மாதமாக இந்த மாதம் சூப்பராக இருக்குங்க. அடுத்து 8ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குருவோட பார்வை, செவ்வாயோட பார்வை, ஆவணி 15ஆம் தேதி வரைக்கும் புதனோட பார்வை, அதுவும் 7ஆம் பார்வை
பார்வையாக படுது. அப்போ உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாக பண வரவு, ஏன்னா 7க்கு 2 அந்த இடத்துல குருவோட பார்வை, செவ்வாயோட பார்வை, புதனோட பார்வை இருக்கிறனால உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு பண வரவு, உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஒரு வேலை கிடைக்கிறது, அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண வரவு, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மாதம் இருக்க போகுதுங்க. அடுத்து உங்களுக்கு 9ஆம் இடத்துல சனி வக்ரமாய் உட்கார்ந்துருக்கிறது கொஞ்சம் சுமாரான அமைப்பாக இருந்தாலும், புதன் வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் சூப்பரான ஒரு பார்வை அங்கப்படுது. சுக்கிரனோட பார்வையும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அப்போ என்ன ஆகும்னா, பெண்கள் மூலியமாக உங்களுக்கு பண வரவுங்க, அதே மாதிரி உங்கள் மாமன் வழி வர்க்கத்தின் மூலியமாகவும் ஒரு பண வரவு, அதே மாதிரி புதனோட தொழில் செய்கிறவங்களுக்கு, ஜோதிடர் ஆகட்டும், ஷேர் மார்க்கெட்டு, அதே மாதிரி ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்க, பெண்கள் சம்மந்தப்பட்ட ஆடை ஆபரணங்கள், ஒரு ஆடம்பர பொருள் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சாதகமான பணவரவை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம். இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதமாக இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறது டெஃபினட்டாக ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இருக்கிறவங்களுக்காகட்டும், அதே மாதிரி டாக்டர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு ஆவணி மாதம் 10ஆம் தேதி வர்றாரு. அப்போ நிலம் சம்பந்தப்பட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்காகட்டும், தன்னோட நிலத்தை விற்று பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகட்டும் இந்த மாதம் அட்டகாசமாக இருக்க போகுதுங்க. அடுத்து வந்து 12ஆம் இடத்துல வந்து குரு செவ்வாய் இருக்கிறது. வெளிநாடு போகணும்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு வயதுக்கு மூத்தவர்களால் உங்களுக்கு கிடைக்க போகுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 84% வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாதகமாக இருக்குங்க. இன்னும் முழுமையாக வந்து நீங்கள் சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முருகன் வழிபாடும், கணவன் மனைவியோட ஒற்றுமை இன்னும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குங்க. ஒவ்வொரு மாதமும் உங்களோட ராசிக்கான மாத பலன்களை நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோங்க. உங்களோட வீடியோ தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.